ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் நிச்சயமாக நம்ம சாம்பிராணி போடுவோம். நாளைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு பொடியையும் சேர்த்து நீங்கள் இது மாதிரி கலந்து போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை சக்திகளும் வெளியேறும், பண வரவு அதிகரிக்கும். அது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை தொடர்பான பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால, இல்லை நெருங்கின உறவினர்களால் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம விடாமுயற்சியோட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும். கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வருது அப்படின்னாக்கா முதல்ல அதுக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைகள். இன்னொன்று அக்கம் பக்கம் இது மாதிரி இருக்கக்கூடியவங்களால் வரக்கூடிய கண் திருஷ்டி, இதுதான் காரணம். கண் திருஷ்டியை விளக்கிறதுக்கும் கர்ம வினைகளை சரி செய்யறதுக்கும் தெய்வத்தோட அருள் கண்டிப்பாக நமக்கு வேணும். தெய்வத்தோட அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை தீர்வதோடு நமக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தினமும் செய்யலாம். முடியாதவங்க செவ்வாய் வெள்ளி அந்த கிழமையிலாவது நீங்கள் செய்யுங்க. வாரத்தில் 2 முறை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அமாவாசை பௌர்ணமியில் நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை எவ்வளோ முறை நம்ம செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இதற்கு முக்கியமானது ஒரு 3 இலைகள். ஒன்று மா இலை, இன்னொன்று அரச இலை, இன்னொன்று வெற்றிலை. இந்த 3 இலை தான் நமக்கு தேவை. அரச இலை தெய்வ அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது. மாவிலைங்கிறது ஒரு மங்களகரமான செய்தியை மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த 3 இலைகளையும் சம அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நிழலில் அப்படியே உலர்த்தி காய வைங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பொடி செய்யும் பொழுது இதோட கொஞ்சம் நாயுருவி விதை, வெண்கடுகு, பச்சை கற்பூரம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இதையும் சேர்த்து அந்த பொடியோடு கலந்து பொடிச்சிடுங்க. வீட்டில் சாம்பிராணி தூபம் எப்போ போடுறோமோ அப்போ இந்த பொடியை சேர்த்து வீடு முழுவதும் நீங்கள் தூபம் காட்டுங்க. இப்படி செய்கிறதுனால நம் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, தீய சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கி தெய்வ அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒவ்வொரு முயற்சியிலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அனைவரோட வீட்டிலும் தூபம் போடுவதுங்கிறது கட்டாயம். நம்ம தூபம் போடுவதுங்கிறது இருக்கும். அப்படி தூபம் போடும்போது இந்த 3 இலைகளை பயன்படுத்தி நம்ம தூபம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையிலே நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், கடன்கள் இருந்தாலும் அது எல்லாமே தூள் தூளாக போய் நமக்கு பணம் வரவுங்கிறது பல வழிகளில் உண்டாகும். நம்ம அயராது உழைக்கக்கூடிய, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நம்முடைய பணம் வீண் விரயமாகாமல் நம் வீட்டிற்கு சுப செலவுக்கு நமக்கு பயன்படும். இந்த ஒரு முறையை எப்பொழுதும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தினமுமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப என் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவி சண்டையாக இருக்குது, பிள்ளைகள் நல்லா படிக்கலை, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அப்படி எவ்வளோ பிரச்சனை, நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்கெல்லாம் அருமையான ஒரு பரிகாரம். இந்த தினமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் அல்லது மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இதை செய்யுங்க. இன்னும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே இதை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான நாள். அதுவும் இப்போ புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்துலேருந்து நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு இதுவும் நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும். இதையும் சேர்த்து செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி.